அயலி சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கபிலனோட ரூமில் ஒளிஞ்சிருக்கிற வர்மாவோட ஆளை எப்படியாவது நாம் உயிரோட பிடிக்கணும் அப்படின்னு அயலி யோசிக்கிறாங்க. அயலி அவங்களோட ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவன் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகலை, அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். அதனால் எப்படியாவது நாம் அவனை பிடிச்சே ஆகணும். உயிரோட பிடிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த வர்மா பற்றின தகவல் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ தான் மப்டியில் ஒரு 4-5 பேரை போலீஸ் டீமை அங்கே இறக்கலாம், அந்த வீட்டை சுற்றி போடணும். அப்போ தான் அவனால் அங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்திராணியோட வீட்டை எதிர்க்க ஒரு 4-5 போலீஸ் சின்ன சின்ன கடை போட்டிருக்கிற மாதிரி அங்கே போய் உட்காந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் வர்மா அவங்களோட ஆளுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது பேசும்போது இந்த மாதிரி நான் எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வர்மா சொல்கிறாங்க, உன்னால் அங்கேருந்து வெளியில் வர முடியாது, கொஞ்சம் ஜன்னலை திறந்து பாரு அப்படின்னு சொன்னதுமே அங்கே நிறைய பேர் கடை போட்டிருப்பாங்க. இதை கபிலன் பார்த்ததுமே என்ன இது, இதுக்கு முன்னாடி இந்த கடையெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்க அப்போ தான் வர்மா சொல்கிறாங்க, அதுதான் அந்த பொண்ணு போட்டிருக்கிற பிளானு. உன்னை பிடிக்கிறதுக்காக அவங்க மஃப்டியில் இறங்கியிருக்காங்க. உன்னால் வெளியில் வர முடியாது. இப்போ நீ வெளியில் வந்தேன்னு வச்சுக்கோ, அவங்க உன்னை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருந்து மொத்த உண்மையும் வாங்கிடுவாங்க. நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன தொழில் பண்ணுறோம் அப்படின்னு மொத்தத்தையும் வாங்கிடுவாங்க. உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே பாரு, நீ உஷாராக இருக்கணும். இப்போ நீ வெளியில் வந்தனா நீ காலி அப்படின்னு வர்மா அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, நாம் எப்படி தான் வெளியில் போகிறது அப்படின்னு குழம்பி போய் கபிலனும் வர்மாவோட ஆளும் ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, சிவாவும் அயலியும் அந்த ஸ்டூடியோவில் போயிட்டு நாம் அந்த ஃபோட்டோங்களெல்லாம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் நாம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அயலியோட அப்பாவும் அவங்க பாட்டியும் ஊரில் இருக்கிற நிலத்தை விற்கிறதுக்காக போகிறாங்க. ரித்திகாவோட கல்யாணத்துக்கு பண தேவை இருக்குது அப்படின்றதுனால அவங்க பாட்டி பேரில் இருக்கிற நிலத்தை அவங்க அப்பா விற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது ஜமுனாவும் செல்லம்மாவும் ஏன் அந்த நிலத்தை விற்கணும், அயலி பேரில் இருக்கிற நிலத்தை விற்றுருங்க அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு கோபம் வருது. ஏன் அவள் பேரில் இருக்கிற நிலத்தை விற்றுட்டா அப்போது அவளோட கல்யாணத்துக்கு என்ன பண்ண முடியும் நாம், அது அவளோட கல்யாணத்துக்காக இருக்கிற நிலம். அவளுக்கு கல்யாணம் வைக்கும்போது தான் அந்த கல்யாணத்துக்காக அந்த நிலத்தை நாம் விற்க முடியும். இப்போது நான் அதெல்லாம் விற்க மாட்டேன் அப்படின்னு பாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நிலத்தை விற்றுட்டு ரித்திகாவோட கல்யாணத்துக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அயலியும் சிவாவும் நைட்டு திருட்டுத்தனமாக அந்த ஸ்டூடியோக்குள்ளே நுழைஞ்சி ஃபோட்டோ தேடலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் அந்த ஸ்டூடியோக்கு வருவாங்க. இதனால் அயலியும் சிவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஃபோட்டோவையும் ஒரு மூட்டையில் வாரி போட்டுருவாங்க. போட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு எல்லா ஃபோட்டோவையும் தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அப்போது சிவாவோட அப்பாவோட ஃபோட்டோ அதில் இருக்கவே இருக்காது. அதனால் அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவார். ஆனால் அதுக்கு பதிலாக அயலியோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபோட்டோ அயலிக்கு கிடைக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே அயலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னோட அம்மாவோட ஃபோட்டோ என்கிட்ட ஒன்று கூட இல்லை, எங்கள் அம்மா பற்றின எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட இந்த ஃபோட்டோ அப்படின்னு எல்லா திங்ஸுமே எல்லாமே தூக்கி போட்டுட்டாங்க. இப்போது எங்கள் அம்மாவோட நினைவாக என்கிட்ட எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஃபோட்டோ கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே இந்த ஃபோட்டோவை கொண்டு போய் என்னோட அப்பா கிட்டேயும் என்னோட பாட்டிக்கிட்டேயும் காமிக்கணும் அப்படின்னு அயலி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அப்போது அயலியோட தங்கச்சி அங்கே இருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே இவ்வளோ அழகாக இருக்காங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது செல்லம்மா ஜமுனா எல்லாரும் வராங்க. அப்போது செல்லம்மாவுக்கு அயலியோட அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்ததுமே பயங்கர கோவம் வந்துடுது. எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த ஃபோட்டோவை, எதுக்காக என் கண்ணு முன்னாடி இந்த ஃபோட்டோவை நீ எடுத்துகிட்டு வர, உங்கள் அம்மாவால் தான் என்னோடய வாழ்க்கையே போச்சு, திரும்ப திரும்ப ஏன் என்னோட பழைய நினைவுகளை நீ கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, என்னை சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை அப்படியே தூக்கி வீசுகிறாங்க. இதனால் அயலி ரொம்ப சோகமாயிடுவாங்க. உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போது செல்லம்மா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச அப்போ அயலி திரும்ப கேள்வி கேட்க
கேட்குறாங்க. எங்கள் அம்மா மேலே உங்களுக்கு என்ன இப்படி ஒரு கோவம், எங்கள் அம்மா அப்படி என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது செல்லம்மா வந்து சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவால் தான் நான் என்னோடய வாழ்க்கையே இழந்தேன், உங்கள் அம்மாவால் தான் நான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன தான் பண்ணாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க, உங்கள் அம்மா தான் என் புருஷனை சுட்டு கொன்னா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுமே அயலி, அப்படியெல்லாம் கண்டிப்பாக இருக்காது, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, எங்கள் அம்மா தான் தப்பு பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செல்லம்மா வந்துட்டு, ஆதாரமா, என்ன ஆதாரம் உனக்கு தேவை, இங்கே பாரு என் நெத்தியில் குங்குமம் இல்லை, நீ என்னதான் நினைக்கிற, நான் என் கண்ணால் நானே பார்த்தேன், உங்கள் அம்மா தான் என் புருஷனை சுட்டு கொன்னா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் தான் சாட்சி, நான் என் 2 கண்ணால் பார்த்தேன், உங்கள் அம்மா தான் என் வாழ்க்கை போனதுக்கே காரணம், அவங்க வந்து ஒரு குற்றவாளி, அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணாங்க, ஒரு கொலைகாரி, ஊழல் பண்ணுறவா அப்படி இப்படின்னு ரொம்ப கோபமாக வந்து சொல்கிறாங்க. தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை அப்படி சொல்லாதீங்க, எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அயலி சொல்ல, செல்லம்மா ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.